Hey everyone, welcome back to my channel. Let's grow together. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் பெர்செப்ஷன் அண்ட் அதில் இருக்க சம் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெர்செப்ஷன் அப்படின்றது எஸ்டர்டே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அன் ஏஎன்என்னு பார்த்தோம். ஏஎன்என்றது வந்து இஸ் அ நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பெர்செப்ஷன் அப்படின்றது என்னது அப்படின்னா இஸ் அ சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க். நேற்று என்ன பார்த்தோம், we will be having one layer of one input layers and you can have many number of hidden layers and you will be having one output layers. This is a hidden layer and this will be an output layer and this will be an input layer, and each neuron is connected to every other neurons and each circle represents a neurons அப்படின்னு பார்த்தோம். And here also every neurons will be connected to every other neurons and will be giving an output. இது வந்து நேற்று பார்த்தோம். ஸோ இதில் பெர்செப்ஷன்றது என்னென்னு சொன்னேன்னா சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு சொன்னேன். விச் இஸ் இட் வில் பி ஹேவிங் அ ஒன்லி ஒன் ஹிடன் லேயர். அதாவது இட் கேன் பி ஒன்லி யூஸ்டு ஃபார் பைனரி கிளாசிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய மாடல்ஸ் லீனியர்லி அப்ரோச்சபிளுக்கு மட்டும் தான் பெர்செப்ஷன் யூஸ் பண்ண முடியும். அதாவது சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க். உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக போகணும் நம்ம அடுத்து அப்படின்னா வி வில் பி ஹேவிங் மல்டி லேயர் நியூரல் நெட்வொர்க். அதில் வந்து வி வில் பி ஹேவிங் அப்ளையிங் லாஸ் ஃபங்க்ஷன் யூஸிங் ஆப்டிமைசர்ஸ், வி வில் பி அப்ளையிங் அப்டேட்டிங் த வெயிட்ஸ், அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெர்செப்ஷனில் என்ன நடக்கும், சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க்கில் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் you will be having an input layer as I said, and you will be having a hidden layer and you will be getting an output layer. So here ipo as yesterday, if you are passing an image of your cat and the image வந்து size வந்து 20x20 image அப்படின்னா you will be converting it into pixel value where you will be getting around some 400 pixelate. Here the each grid represents a pixel and இந்த ஒரு pixelக்கும் based on the color or intensity it will be having some values. அந்த ஒவ்வொரு பாக்ஸில் இருக்க வேல்யூஸும் is passed as an input to each neuron of input layer. So x1, x2, x3 up to xn. Here 400 pixelate na you will be having 400 neurons here. And இந்த ஹிடன் லேயரில் வந்து இங்கே இன்புட் லேயர்லேருந்து ஹிடன் லேயர் பாஸ் பண்ணும்போது இட் வில் பி அசைனிங் சம் வெயிட்ஸ். ஒரு இதுக்கும் வில் பி அசைனிங் சம் வெயிட்ஸ் அண்ட் ஈச் ஆர் கனெக்டட் டு ஈச் அதர். ஸோ வெயிட் we will be saying what is weight and all, and again இங்கேயும் it will be assigning some weights and finally it will be giving an output. ஓகேவா? So this is a perception. So now what is weight? வெயிட் எதனால் வெயிட் இனிஷியலைஸ் பண்ணுறோம்? ஃபஸ்ட் லெட் அஸ் கம்பேர் வெயிட் வித் our human body reacts and what it behaves in terms of our human. ஸோ பேசிக்கலி இப்போது நான் வந்து ஒரு ஹாட் ஆப்ஜெக்டை வந்து நம்ம கையில் வந்து வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து ஹாட்டாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிச்சு நமக்கு டக்குன்னு ஒரு ஜர்க் ஆகும். ரொம்ப நம்மளால் இல்லை ஏதாவது ஒரு நீடில் வச்சு நான் வந்து ப்ரிக் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து லைட்டாக ஜர்க் ஆகும். நமக்கு ஒரு ஜர்க் கொடுப்போம் நம்ம. எதனால அப்படின்னா அந்த இடத்துல யுவர் நியூரான்ஸ் ஆர் யுவர் நர்வ்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட் பை சம்திங், அந்த தட் இஸ் வாட் வெயிட். ஸோ பேசிக்கலி வெயிட் எதுக்கு அப்படின்னா ஹவு மச் நியூரான் ஷுட் கெட் ஆக்டிவேட்டட் ஆர் டீஆக்டிவேட்டட் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இங்கே இந்த வெயிட்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அண்ட் இங்கே வந்து திஸ் இஸ் அ ஹிடன் லேயர். ஹிடன் லேயர் இஸ் வேர் த மேஜிக் ஹேப்பன்ஸ்ன்னு நெட் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா 2 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் ஹிடன் லேயரில். ஒன் இஸ் தி சம்மேஷன் ஆஃப் த ஃபீச்சர் வேல்யூ அண்ட் வெயிட் வேல்யூ ப்ளஸ் பயாஸ், அண்ட் அதர் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ வாட் இஸ் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் xi wi ப்ளஸ் பயாஸ். ஸோ வெயிட் வந்து இப்போ எதுக்கு பயாஸ் அப்படின்றது வந்து இங்கே என்ன பேசிக்காக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி அ வேல்யூ ஆஃப் ஸ்லோப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஏன் பயாஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் மல்டிப்ளையிங் த ஃபீச்சர் வேல்யூ வித் த வெயிட். ஓகே, இப்போது இந்த வெயிட்டை இனிஷியலைஸ் வந்து எப்படி பண்ணணும், வெயிட்டோட வேல்யூ எப்படி இருக்கும் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஆர் ஹேவிங் மோர் ஃபார்முலாஸ்.
அண்ட் மோர் தியரம்ஸ் அதெல்லாம் நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு யூ கீப் வெயிட்டை வந்து சும்மா ரேண்டமாக இனிஷியலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போது இஃப் த வெயிட்ஸ் ஆர் இனிஷியலைஸ்ட் அஸ் ஜீரோஸ் அப்படின்னா so xi into wi will become a 0, so nothing will be happen here. So here this will be acting as a dead neuron. So அதை prevent பண்ணுறதுக்கு we are assuming the bias, which is basically a constant value or some slope. biasum என்ன எல்லாம் we will be seeing further. So next, what is activation function அப்படின்னா, இப்போது I will be giving an image of the cat or dog. இதெல்லாம் இது பண்ணி you will be getting an output as some values. ஏதோ ஒரு 96 point something ஏதோ ஒரு வேல்யூஸ் வருது. ஸோ நமக்கு அதெல்லாம் வந்து நமக்கு கேல்குலேட் பண்ண எஃபிஷியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்காது. ஸோ அதை ஈஸி அண்ட் எஃபிஷியண்ட்டாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு we will be applying an activation function. So basically there are many activation function. For example, sigmoid activation function அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனி வேல்யூ எந்த அவுட்புட் வேல்யூவாக இருந்தாலும் இட் லைஸ் பிட்வீன் 0 to 1 அப்படின்னு கன்வெர்ட் அதுக்குள்ளே வந்து நம்மளோட அவுட்புட்டை கொண்டு வரும். ஸோ யூ வில் பி ஈஸியர் டு ஐடென்டிஃபை. இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு 1 it is true, if it is close to 0 your model is predicted as false. ஸோ அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு we will be applying activation function and this is an output. ஸோ சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க்கில் வந்து இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும். இன்கேஸ் இப்போது வந்து நம்ம கொடுத்துருக்க இமேஜ் வந்து டாக் தான். ஸோ பட் இட் இஸ் ப்ரெடிக்டட் அட் நீங்கள் வந்து உள்ளே போய் சம்மேஷன் கண்டுபிடிச்சி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி ப்ரெடிக்டட் அவுட்புட், அதாவது உங்களோட ஆக்சுவல் அவுட்புட் வந்து ஆக்சுவல் வந்து டாக் தான் நம்ம கொடுத்துருக்க இமேஜு, பட் ப்ரெடிக்டட் வந்து கேட் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு 0 தானே வந்திருக்கும் அவுட்புட்டில். சரியா? நம்ம ஒவ்வொரு அவுட்புட் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் நம்ம வந்து ஒரு லாஸ் ஃபங்க்ஷன், லாஸ் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். லாஸ் விச் பேசிக்கலி மீன்ஸ் அண்ட் எரர், என்ன எரர் அப்படின்றத கண்டுபிடிப்போம். விச் கேன் பி ப்ரெடிக்டட் பை ஒய் மைனஸ் ஒய் கேப் த ஹோல் ஸ்கொயர். ஹியர் இந்த ஒய்ன்றது வந்து என்னது அப்படின்னா இஸ் யுவர் ஆக்சுவல் வேல்யூ விச் இஸ் டாக் 1 மைனஸ் யுவர் ப்ரெடிக்டட் இஸ் கேட். அப்போ அது டாக் இல்லை அப்படின்னா கொஞ்சம் பார்க்க டாக் மாதிரி இருந்ததுன்னா 0.5 0.7 அந்த மாதிரி வரும். டாகுக்கும் சம்மந்தமே இல்லாத இமேஜ் அப்படின்னா அது வந்து 0 அப்படின்னு அவுட்புட் வரும், விச் இஸ் பேசிக்கலி a cat இமேஜ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 minus 0 த ஹோல் ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாதுன்றதுக்காக ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு இதுதான் நம்மளோட இது எரர் ஆர் லாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து 1 அப்படின்னு இருக்குது. இந்த எரர் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா யுவர் மாடல் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல் அப்படின்னு அர்த்தம். இந்த எரர் வந்து ஷுட் ஆல்வேஸ் பி க்ளோசர் டு 0. ஸோ இது 0க்கு க்ளோஸராக இருந்தால் தான் உங்கள் மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, மோர் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றது வந்து அர்த்தம். ஸோ அந்த லாஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் அடுத்து நம்மளோட வேலையாக இருக்கும். அந்த லாஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேக் ப்ரொபகேட் பண்ணுவோம். ஸோ இப்போ பேசிக்கலி ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன்னா ஃபஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் இன்புட் கொடுத்து உங்களோட ஃபஸ்ட் அவுட்புட் வருது இல்லையா, ஸோ திஸ் இஸ் ஒன் ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன். ஓகேவா? This forward propagation is only possible in single neural network. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எரர்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேக் ப்ரொபகேட் பண்ணி அதை திரும்ப ட்ரெயின் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக வாங்கணும். திஸ் கேன் பி பாசிபிள் ஒன்லி பை multilayered neural network. ஸோ multilayer neural networkல தான் பேக் ப்ரொபகேஷன் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா லாஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக we will be using some optimizers which will be updating the weights and it will be again calculating and giving an output. ஸோ நம்ம வந்து மல்டிலேயர் நியூரல் நெட்வொர்க் வந்து எப்படி ஒர்க் ஆகும், அதில் என்னென்ன அப்ளை ஆகும் அப்படின்றத வந்து let us see in next video.